அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம தாமரையும் சாவித்திரியும் புலம்பிட்டு இருக்காங்க. என்னடி இது வீட்டை விட்டு தப்பிச்சு போலான்னு பார்த்தா வழியே இல்லையே. இவளுங்க வேற நந்தியாட்டம் வழியிலே படுத்துட்டு இருக்காளுங்க. இல்லைனா வெடிகாலையுமே நான் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேம்மா. இப்போ தப்பிச்சு போலான்னு பார்த்தாலும் இவளுங்க கங்கணம் கட்டி திரியிறாளுங்களே. என்ன பண்ணுறது தெரியல. ஒருவேளை நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சா, நம்ம பேசின என்ன ஒட்டு கேட்டு இப்படி இருக்காளுங்களா என்னன்னு தெரியலையே. நம்ம வயிற்றுல வேற கொட்டிக்கிறாளுங்களேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராஜாங்க ஐயா என்ன பண்றாரு, தமிழ்ச்செல்வியும் மலர போய் சீக்கிரமா வந்து மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்கம்மா. முகூர்த்த புடவை வந்து வாங்கி போக சொல்லு, தாமரையை சீக்கிரம் அலங்கரிச்சிட்டுன்னு அம்மான்னு சொல்லிடுறாங்க. நகை நட்டெல்லாம் போட்டு கூட்டிட்டு வான்றாங்க. அந்த ரூம்ல வந்து நம்ம சித்ராவும் ஈஸ்வரி வந்து உட்காந்து இருக்காங்க. என்ன மதினி இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு வேலை இல்லையா? எனக்கு என்ன வேலை இருக்கு, நீ கொஞ்சம் மேக்கப்பில் என் பொண்ணுக்கு நல்ல மேக்கப்லாம் போட்டு தெரியும், அழகாக போட்டுக்கோ. சும்மாவே வீட்டில் சொல்ல மேக்கப் போட்டுப்ப. இப்போயா நீ வெறும் முகத்தோடு இருக்க, என்ன வழியுது பாரு, ஏன் பேயடிச்ச மாதிரி இருக்கீங்க? அம்மா பொண்ணு குறு குறு பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன மதினி என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தாச்சி. இந்த நேரத்தில் தமிழும் வளர கூப்பிட வராங்க. ஈஸ்வரி சொல்கிறா, இல்லைம்மா கொஞ்ச நேரம் அவங்க அவங்கள ரெடி பண்ணி கூப்பிட்டு வரேன், நீங்கள் போமான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. சரிங்க அத்தை, மாமா சொன்னாங்க கூட்டிகிட்டு வாங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க, இந்த முகூர்த்த புடவை வாங்கறதுக்காக மேடைக்கு வராங்க. ஒரே டென்ஷனோட வந்துட்டு இருக்காங்க. நம்ம சாவித்திரி கேட்குற தாமரைக்கிட்ட, என்னடி நீ காமேஷ் பிச்சைக்கும் நீயும் சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்குள்ள ஏதோ தப்பு நடக்கலன்னு கேட்குறாங்க. அம்மா ஏமா இந்த மாதிரிலாம் பேசுகிற, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜென்யூனாக பேசணுமா, எங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கல, ஏமா உன் பொண்ணை சந்தேகப்படுற? இல்லடி காலம் கெட்டுக்குது, ஏதோ ஆசை வார்த்தை பேசுனதால அப்படி இப்படி தப்பு எதுனா நடந்திருக்குமா, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க.